பிரியமான இறை உறவுகளே, அன்னை மரியாளின் அன்பு பக்தர்களே, தாயாம் திரு அவை ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதியாகிய இன்று புனித கன்னிமரியாவின் பெருங்கோவில் நேர்ந்தளிப்பு விழாவை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கிறது. கோவில் என்றால் என்ன? கோவில் என்பது உயிர்களை படைத்த கடவுள் உறையும் இடம். கோவில் என்றால் உயிர்களை படைத்த கடவுள் உறையும் இடம். ஆலயம் என்றால் என்ன? நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் தங்கும் லயம். நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் தங்கும் லயம். இன்றைய நாளிலே அன்னை மரியாளின் பெருங்கோவில் நேர்ந்தளிப்பு விழாவை பற்றி நாம் சற்று தியானிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த ஆலயம் எங்கே இருக்கிறது? இந்த ஆலயம் கட்டப்பட்டதின் பின்னணி என்ன? இது எதற்கெல்லாம் பிரசித்தி பெற்றது என்று நாம் தியானிக்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, இதற்கு 2 பாரம்பரிய நம்பிக்கை செய்திகள் இருக்கிறது. இந்த ஆலயம் எப்படி கட்டப்பட்டது என்று. இது ரோமாபுரியிலே கட்டப்பட்ட பேராலயங்களுள் ஒன்றாக கருதப்படுகிறது. ஏறக்குறைய கிபி 350வது நூற்றாண்டிலே அந்த ரோமையிலே வாழ்ந்த மிகப்பெரிய பணக்காரன் ஒருவன், அவனுடைய மனைவி, இவர்களுக்கு குழந்தை வரம் இல்லையாம். அதிகமான பணங்களை செலவழித்து பார்த்தார்கள், எதிலும் கிடைக்கவில்லை. ஆனால் ஆலயத்தில் மட்டும், ஆண்டவனிடம் மட்டும் நம்பிக்கையோடு இருந்தார்கள். அன்னை மரியாளிடம் அலாதியான பக்தி கொண்டிருந்தார்கள். அன்னை மரியாளிடம் இப்படியாக ஜெபித்தார்கள், எங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்க வேண்டும் என்று. தங்களது இறுதி நாட்களில் எங்களுடைய மிகப்பெரிய அரண்மனையே அன்னை மரியாளின் ஆலயத்துக்கு அர்ப்பணித்து விடுகிறோம் என்று ஜெபித்தார்களாம். அந்த பணக்காரன் ஒரு நாள் உறங்கிக் கொண்டிருந்த பொழுது அன்னை மரியாள் அவருக்கு காட்சியளித்து, உமக்கு குழந்தை வரம் கிடைக்கும் என்ற செய்தியை சொல்லி இருக்கிறார். ஆனால் நீ கோடை காலத்தின் மத்தியில் இந்த ரோமபுரியில் இருக்கின்ற 7 மலை குன்றுகளில் எங்கே பனி பொழிவது போன்ற படலத்தை காண்கிறாயோ அங்கே எனக்காக ஒரு ஆலயம் எழுப்ப வேண்டும் என்று அன்னை மரியாள் கேட்டுக்கொண்டதாகவும், இந்த செய்தியை திருத்தந்தையிடம் போய் சொல்லுகிறார். திருத்தந்தையிடம் போய் சொல்லிய பொழுது திருத்தந்தை, நானும் இதே கனவை கண்டேன், எனக்கும் அன்னை மரியாள் இந்த கனவை வெளிப்படுத்தினார் என்று சொன்னதாக ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி அதாவது ரோமையிலே உள்ள 7 மலைகளில் ஒன்றான எஸ்குலைன் என்ற மலையிலே இந்த பனிப்படலம் இருப்பதை அந்த திருத்தந்தையும் அந்த பணக்காரனும் கண்டு அந்த இடத்திலே அன்னை மரியாளுக்கு ஒரு மாபெரும் ஆலயத்தை எழுப்புகிறார்கள். அதற்கு என்ன பெயரிடுகிறார்கள்? பனிமய மாதா ஆலயம். என்ன பேர் வைக்கிறாங்க? பனிமய மாதா ஆலயம் என்று பெயர் வைக்கிறார்கள். அதோடு சேர்த்து அந்த திருத்தந்தையின் பெயரையும், அந்த லிபேரியூஸ் என்கின்ற திருத்தந்தை, அவருடைய பெயரையும் இணைத்து லிபேரியன் பசிலிக்கா என்றும் வைக்கிறார்கள். பனிமய மாதா பேராலயம் அல்லது லிபேரியன் பசிலிக்கா என்று இந்த ஆலயம் அழைக்கப்பட்டது. பிரியமானவர்களே, இது ஒரு பாரம்பரிய நம்பிக்கை செய்தி. இன்னொன்று என்றவாக இருக்கும் என்று பார்க்கும் பொழுது, அப்பொழுது மரியன்னையை பற்றிய தப்பறை கொள்கை கான்ஸ்டாண்டினோபிளின் ஆயராக இருந்த நெஸ்தோரியஸ் என்பவர் மரியன்னையை பற்றிய தப்பறையான கொள்கையை பரப்பி கொண்டிருக்கிறார். அப்படின்னா என்ன? கிறிஸ்டோடோக்கஸ் தேயோடோக்கஸ். கிறிஸ்டோடோக்கஸ் அப்படின்னா என்னன்னா, டோக்கோஸ்னா தாங்குதல், சுமப்பவள், பேரர். இந்த மரியா இயேசு என்கின்ற மனிதனை மட்டும்தான் சுமந்தவள். இறைத்தன்மை கொண்ட கடவுளை அவள் சுமக்கவில்லை. எனவே அன்னை மரியாள் இறைவனின் தாய் அல்ல என்ற தப்பறை கொள்கையை
அங்கே உள்ள நம்பிக்கையாளர்களிடம் பரப்பி அன்னை மரியாளின் பக்தி முயற்சியை சிதைக்க தொடங்குகிறார். யாரு? ஒரு கத்தோலிக்க ஆயர். படித்ததுக்கப்புறம் ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாது, நிறையா படிச்சுட்டா என்ன பேசுகிறோம்னே தெரியாது என்றெல்லாம் சொல்வார்கள் அல்லவா. இந்த ஆயர் நெஸ்தோரியஸ் இதை செய்து விட்டார். அப்புறம் என்ன ஆணுச்சு அப்படின்னு பார்த்தா பொதுச்சங்கம் கூடுகிறது. ஏறக்குறைய கிபி 431 431 எபேசு திருச்சங்கம் கூறுகிறது. அங்கே எபேசு திருச்சங்கத்திலே அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்பதை உறுதிப்படுத்துகிறார்கள். இந்த நெஸ்தோரியஸ் என்ன சொல்கிறார் என்றால், இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டார் என்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டார். அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டார். காரணம், கடவுள் எப்படி இறக்க முடியும்? எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரணும். கடவுள் எப்படி, இயேசு கடவுளாக இருந்தால் அந்த கடவுள் எப்படி இறக்க முடியும் என்று சொல்லி இந்த நெஸ்தோரியஸ் ஆயர் ஒரு தப்பறை கொள்கையை பரப்பி கொண்டிருக்கிறார். இதைத்தான் எபேசு திருச்சங்கத்திலே உறுதி செய்கிறார்கள். ஏறக்குறைய எபேசு திருச்சங்கம் நடைபெற்று ஒரு ஆண்டுக்கு பிறகு 432 ஆண்டு திருத்தந்தை அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்பதை உறுதி செய்து இதே ஆலயத்தை, பனிமய மாதா பேராலயம், லிபேரியஸ் பசிலிக்கா என்று அழைக்கப்பட்ட இந்த ஆலயத்தை அன்னை மரியாளுக்கென்று நேர்ந்தளிக்கிறார். அந்த விழாவைத்தான் இன்று கொண்டாடுகிறோம். திருத்தந்தை 5ஆம் பத்திநாதர் இந்த விழாவை ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி கொண்டாட வேண்டும் என்று திருவழிபாட்டு நாள்காட்டியில் இணைக்கிறார். இணைத்ததற்கு பிற்பாடு என்ன நடக்குது? ஏறக்குறைய 18வது நூற்றாண்டின் இறுதியிலே திருத்தந்தை என்ன சொல்கிறார்? பனிமய மாதா ஆலயம் என்ற அடைமொழியை நாம் அகற்றிவிட்டு அன்னை மரியாளின் பெருங்கோவில் அபிஷேக நேர்ந்தளிப்பு விழா என்றுதான் நாம் கொண்டாட வேண்டும் என்று சொல்கிறார். இன்றளவும் கூட அந்த பனிமய மாதா ஆலயம், நேர்ந்தளிப்பு ஆலயம் என்று அழைக்கப்படுகிற ஆலயத்தின் கோபுரத்தின் உச்சியில் வெள்ளை நிற ரோஜா மலர்களின் இதழ்களை தூவுவார்களாம். காரணம், அந்த பனிப்பொழிவை நினைவு கூற. ஆக இப்படிப்பட்ட வரலாற்று பின்னணியை கொண்ட இந்த ஆலயத்தின் நேர்ந்தளிப்பு விழாவை தாயாம் திரு அவை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இந்த ஆலயத்தில் என்னென்ன சிறப்பு மிக்கவை இருக்கிறது? ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி இதுவரை இருந்த அத்துணை திருத்தந்தையர்களும் இந்த ஆலயத்தில் திருப்பலி நிகழ்த்துவது வழக்கமாம். இயேசுவின் திருச்சிலுவையில் பாதி ஒன்று இந்த ஆலயத்தில் வணக்கத்திற்குரியதாக வைக்கப்பட்டிருக்கிறதாம். இயேசு பிறந்த அந்த பெத்லகேம் குடில் அங்கே அமைக்கப்பட்டிருக்கிறதாம். குடில் மாதா ஆலயம் என்று அந்த ஆலயத்திற்குள்ளே இது இருக்கிறதாம். இன்னும் பல்வேறு இறையடியாளர்களின் கல்லறைகள் அங்கே இருக்கிறது. மிக உண்மையாக குறிப்பிடத்தக்கது, நம்மோடு வாழ்ந்து மரித்திருக்கிற நமது முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய கல்லறையும் இந்த ஆலயத்தில் தான் இருக்கிறது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட பிரசித்தி பெற்ற ஆலயம் அன்னை மரியாளுக்கு நேர்ந்தளிக்கப்பட்ட விழாவைத்தான் இன்று நாம் திரு அவையோடு இணைந்து கொண்டாடுகிறோம். இந்த ஆலயத்தை பற்றிய குறிப்பு போதும். திருத்தூதர் பவுல் சொல்லுவார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் கடிதத்திலே, நீங்கள் கடவுளின் கோவில், நீங்கள் கடவுளின் கோவில், தூய ஆவியானவர் தங்கும் ஆலயம். கடவுளின் கோவில் தூயது என்றால் நீங்களும் தூயவர்கள். பிரியமானவர்களே, ஆலயத்திற்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஒரு ஆலயத்தில் சாமியார் பூசை வச்சுக்கிட்டே இருந்தார். புறா தொல்லை தாங்கவே முடியலை. குய் 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 குயின்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருந்துச்சு. பூசை வைக்கவே முடியலை. இந்த சாமியாருக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. கூப்பிட்டாரு ஊர் மக்களெல்லாம், என்னால் இங்கே பூசையே வைக்க முடியலை, இந்த புறாவெல்லாம் விரட்டி அடிங்க அப்படின்னு சொல்கிறார். உடனே ஒரு ஆள் இப்படி கையை சுருட்டிக்கிட்டு அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னார். என்ன பண்ணார்? எல்லாத்தையும் வலையில் பிடிச்சு கொண்டு போய் நடுக்காட்டில் விட்டுட்டு வந்து ஃபாதர்கிட்ட சொன்னார், ஃபாதர், இனிமேல் ஒரு புறா தொல்லையும் உங்களுக்கு இருக்காது அப்படின்னாரு. அவர் சொல்லி போனதுக்கப்புறம் அம்புட்டு புறாவும் திரும்பி கோயிலுக்கு வந்து உட்கார்ந்துருச்சு.
இன்னொரு ஆள் வந்தார், எனக்கிட்ட இன்னொரு யுக்தி இருக்குது, நான் செஞ்சு காமிக்கிறேன். என்ன பண்ணுறேன், வெடி வச்சு தூக்கி எறிஞ்சிடறேன் எல்லாத்தையும். வெடி வச்சாரு, வெடியோட சத்தத்தோட பயந்துக்கிட்டு என்ன பண்ணிருச்சு, எல்லா புறாவும் பயந்து ஓடிடுச்சு. இப்போ இன்னொருத்தர் வந்தார், நான் இதை செஞ்சு காமிக்கிறேன் சாமி. அப்படியா, செஞ்சு காமி. வந்தார், கோயிலுக்குள்ளே போனார். ஒரு 5 நிமிஷம் என்ன பண்ணாருன்னே தெரியல. அன்னையிலேருந்து அந்த புறாலாம் என்ன பண்ணலை, கோயிலுக்கே வரல. அப்படி என்னடா பண்ணார் அந்த ஆளுன்னு பார்த்தா, அம்புட்டு புறாவையும் கூப்பிட்டு ஞானஸ்தானம் கொடுத்துட்டாராம். ஞானஸ்தானம் வாங்கின புறாக்கள் வேளாங்கண்ணிக்கு வேணால் வருஷத்துக்கு ஒரு தடவை வரலாம். ஆனால் உங்கள் ஊரில் இருக்கின்ற ஆலயம் ஞாயிற்றுக்கிழமைகளில் கூட வெறுமையாகத்தான் இருக்கிறது. அந்த கதை நகைச்சுவையாக இருந்தாலும் இதுதான் உண்மை. பல நேரங்களில் பங்கு குருக்களின் வேதனை, அன்பியத்துக்கு வர மாட்டேங்கிறாங்க, கோயிலுக்கு வர மாட்டேங்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டுக்கு கூட வர மாட்டேங்கிறாங்க. ஆனால் வேளாங்கண்ணி ஆலயம் நிறைந்திருக்கும், பூண்டி மாதா ஆலயம் நிறைந்திருக்கும். நாம் எல்லாரும் ஆடம்பர கிறிஸ்தவர்களா, விழாக்கால கிறிஸ்தவர்களா? ஆலயம் வெறுமையாகி இருக்கிறது. அதாவது ஒரு இறையியலாளர், அவரை தான் நாங்கள் அதிகமாக இறையியலில் படிப்போம். அவர் என்ன பண்ணாராம், அவருடைய பிள்ளை ஒரு நாள் தூங்கிக்கிட்டு இருந்துச்சான் தொட்டியில். அதை என்ன பண்ணார், தொட்டியில் போய் தூங்கிட்டு இருக்க பிள்ளைய நெஞ்சில் முத்தம் கொடுத்தாராம். ஒருத்தர் கேட்டார், ஏன் ஒவ்வொரு நாளும் காலையில் உங்கள் பிள்ளைய நெஞ்சில் முத்தம் கொடுக்குறீங்க? இல்லை, திருமுழுக்கு நேரத்தில் சாமியார் என்ன பண்ணார், அருள் பொழிவு எண்ணெய்ன்னு சொல்லிட்டு ஒரு சின்னூண்டு எண்ணெய் எடுத்து என்ன பண்ணார், நெஞ்சில் தடவுனார். அன்று முதல் என் பிள்ளையின் இதயத்தில் ஆண்டவர் கோவில் கொண்டு தங்கி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவரை என் பிள்ளையின் இதயத்தில் தரிசிக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். உங்கள் உடல் ஆலயம், நீங்கள் தூயவர்கள். உங்கள் உடலில் ஆலயம் இருக்கிறது, அந்த ஆலயத்தில் கடவுள் இருக்கிறார் என்பதை நீங்கள் மதிக்க தொடங்கினால், தெய்வீகத்தோடு அணுக தொடங்கினால், உங்கள் உடலை மதிக்க தொடங்கினால், நீங்களும் உங்கள் அருகாமையில் இருப்பவரோடு, சொந்த பந்தங்களோடு, கணவன் மனைவி பிள்ளைகள் உறவுகள் சமூகம் என்று எல்லார் உடலிலும் ஆண்டவரின் கோவிலை உங்களால் காண முடியும். இல்லை என்றால் எப்போ பார்த்தாலும் சண்டை தான் நடக்கும். ஏன்னா என்னை யாரும் திட்டக்கூடாது, ஆனால் நான் மற்றவங்கள திட்டுவேன். என்னை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது, ஆனால் நான் மற்றவங்கள நாக்க புடுங்குற மாதிரி கேள்வி கேட்பேன். நீ ஒரு வார்த்தை கேட்ட, செத்தாலும் இல்லை வாழ்ந்தாலும் இல்லை, என் வீட்டுக்கு வரக்கூடாது. பாருங்க, நான் என்ன வேணாலும் செய்வேன், ஆனால் என்னை யாரும் எதுவும் செய்யக்கூடாது. என் உடலை நான் மதிக்க ஆசைப்படுகிறேன். யார் ஒருவர் உங்கள் இதயத்தில் குடிகொண்டிருக்கிற தெய்வத்தை காண நினைக்கிறீர்களோ, அப்பொழுதுதான் மற்றவர்களின் உடலையும் மதிக்க உங்களுக்கு தெரியும். உங்கள் உடல் தூய ஆவியானவர் தங்கும் ஆலயம். பிரியமானவர்களே, ஒரு அழகான தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, உண்மையான பேர். திருப்பலியின் முன்னுரையிலே நான் சொன்னேன், உண்மையா அது என்ன? விவிலியத்தில் ஒருத்தர் சொல்லுவார், இயேசுவை பார்த்து, புரியுதா, உண்மையா அது என்ன என்பார். அதுதான் உண்மை. குடும்பங்களில் கணவன் மனைவி இடையே ஒரு நம்பிக்கையின்மை, உண்மையை பார்க்க முடியலை, பிள்ளைங்கள்ட்ட உண்மையை பார்க்க முடியலை, பணி செய்கின்ற இடங்களில் உண்மையை காண முடியவில்லை. இந்த நேரத்தில் உண்மையான பேர். அன்னை மரியாள் எப்படி உண்மையிலே பேறு பெற்றவர்? பேறு பெற்றவர் யார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமா? விவிலியத்தில் திருப்பாடல் 1 படித்து பாருங்கள். யார் பேறு பெற்றவர்? அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் படித்து பார்க்க வேண்டும். திருப்பாடல் 1வது அதிகாரம். இன்னும் பேறு பெற்றவர் யார் என்பதை மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5 தொடங்கி நாம் படிக்க நினைக்கலாம், அதில் படித்து பார்க்கலாம். அதில் மழைப்பொழிவிலே யார் பேறு பெற்றவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்னை மரியாள் எப்படி பேறு பெற்றவர்? இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிறோம். உம்மை கருத்தாங்கி பாலூட்டிய அன்னை பேறு பெற்றவர். இயேசு என்ன சொல்றாரு? இறைவார்த்தையை கேட்டு அதன்படி நடப்போர் அதைவிட இன்னும் அதிகம் பேறு பெற்றோர். அப்போ அன்னை மரியாளை டொப்புன்னு கீழே போட்டு மிதிச்சிட்டாரா? அன்னை மரியாள் பேறு பெற்றவள் இல்லையா? இந்த வார்த்தையின் மூலமாக அன்னை மரியாள் பேறு பெற்றவர் தான். இதற்கு பல எடுத்துக்காட்டு இருக்கு. தன் தாழ்ச்சியினால் அன்னை மரியாள் ஆகட்டும், நான் ஆண்டவரின் அடிமை என்று சொல்லி பேறு பெற்றவர் ஆகிறார். அதுக்கப்புறம் நம்பிக்கையில் அன்னை மரியாள் பேறு பெற்றவர். எலிசபெத் அம்மாவை சந்திக்க போறாங்க. எலிசபெத் அம்மா என்ன தெரியுமா சொல்றாங்க?
கடவுளால் இது நடக்கும் என்று நம்பிய அன்னை மரியாள் பேறு பெற்றவர். இதை தான் அவங்க சொல்லுவாங்க. நாம் எல்லாரும் மிகுந்த நம்பிக்கையோடு, மிக சுமக்க முடியாத பாரங்களோடு அன்னையை நோக்கி வந்திருக்கிறோம். அன்னையிடம் இருந்த அதே நம்பிக்கை நம்மிடமும் இருக்க வேண்டும். அன்னை மரியாள் நம்பினால், கடவுளால் இது நடக்கும் என்று ஆபிரகாம் தொடக்கத்தில் நம்பினாள். குடுகுடு வயதில் ஈசாக்கை பெற்றெடுத்தாள். கடவுளால் நடக்கும், ஆகும் என்று நாம் நம்ப வேண்டும். இறுதியாக அன்னை மரியாளின் உடனிருப்பு, இயேசுவோடு இருந்த உடனிருப்பு மாபெரும் பேறு பெற்ற நிலைக்கு அவளை அடைத்து செல்கிறது. பிரியமானவர்களே, இந்த தெய்வீக திருப்பலியிலே ஆலயம் பேறு பெற்றவர் யார் என்று தியானித்து கொண்டிருக்கிறோம். கட்டடங்களால் ஆன ஆலயத்தை விட்டுவிடுங்கள், ஆனால் அதில் ஆண்டவர் உறைந்திருக்கிறார். உங்கள் உடலாகிய உள்ளமாகிய ஆலயத்தை மறந்து விடாதீர்கள். உங்களை மதியுங்கள், உங்கள் உறவுகளை மதியுங்கள், உடலை மதியுங்கள். பல்வேறு விதமாக உடல்கள் என்று மோகத்திற்காக சிதைக்கப்படுகிறது, தனிப்பட்ட மனிதனின் சுகத்திற்காக சிதைக்கப்படுகிறது. உங்கள் உடல் தூய ஆவியானவர் தங்கும் ஆலயம். இதை நீங்கள் உணரும் பொழுது அன்னை மரியாவை போன்று நீங்களும் பேறு பெற்றவர்களே.